Hello everyone. Welcome to my world again. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குத்து மதிப்பாக போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு கொக்கு என் கண்ணில் பட்டுச்சு. அதையாவது வீடியோ எடுப்போமே அப்படின்னு அதை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அது பறந்து விட்டது. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, காட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட சேர்ந்து போய் இந்த காடு மலை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு. அதிர்ஷ்டவசமாக இந்த தடவை அது எனக்கு நடந்தது. நீங்கள் அந்த 2 பறவைகளை பார்த்தீங்களா? ஒரு இடத்துல நின்று மலையெல்லாம் பார்த்துன்னு இருந்தப்போ ஆடெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆடு மேய்க்கிறவங்க கிளம்பிட்டாங்கன்னு. அது ஒரு பொம்பளை ஆளாக இருந்தால் அவங்க கூடவே சேர்ந்து நானும் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்பவும் அதிர்ஷ்டவசமாக ஷீஸ் அ பெண்மணி. கியூட் குட்டி குட்டி ஆடோஸ். வாவ்! அஞ்சலி முழுசாக ஆடு மேய்க்கிறவளாக மாறிட்டா. அடடே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜாலியாக தாவி தாவி விளையாடுறாங்க. வாவ்! ஐம் சேயிங் வாவ் வாவ் எவ்ரிவேர் காஸ் எவ்ரி திங் இஸ் வாவ் மொமெண்ட்ஸ். திஸ் இஸ் பயந்தாங்கோலி மொமெண்ட். ஹஹா. நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆட்டுக்குட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க குட்டியெல்லாம் காட்டுக்கு கூட்டின்னு வர மாட்டாங்களாமா. பீஜம் போடு பீஜம் போடு, டான் 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 டான். ஹஹஹஹா. Butterfly. Oh my god, this also a wow moment. அவங்களோட லஞ்சை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஒரு ருசியான சாப்பாடுப்பா. இப்போதான் வாழ்க்கையை வாழுறன்ற ஃபீல் ஆகுது. அகெயின் வாவ். Oh my god. Wow. காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க கூட சேர்ந்து போயிட்டேன். ஆனால் திரும்பி வரும்போது தனியாக வர வேண்டியதாக இருந்தது. ஐ ஹவ் டு பி ஃபியர்லெஸ், பட் ஐ எம் நாட் ஃபியர்லெஸ். என்னதான் பயத்தில் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுல நான் கரெக்டாக இருப்பேன்.
நடந்து திரிஞ்சு களைச்சி வீடு திரும்பும் போது இப்படி ஒரு சீன். அந்த தண்ணி தேங்கி இருக்க இடம் இந்தியா மேப் மாதிரியே இருக்கு. ஒய் 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 இஸ் திஸ் ஹேப்பனிங் ஹியர்? திருந்த மாட்டானுங்க.